ஹாய், இன்னைக்கு நம்ம டே 9ல் செக்ஸ் அண்ட் கிரிட் டிசைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போது செக்ஸ் அண்ட் கிரிட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் டிசைன்ஸ் பேசிக் டிசைன்ஸ் எப்படி போகிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கிரிட் டூ செக்ஸும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டை ஜாயின் பண்ணிக்கணும். இதோட சைஸ் எல்லாமே வந்துட்டு ஈவனாக இருக்கணும். இதில் வந்துட்டு the designs டாட் வச்சுட்டு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு நம்ம இப்படி இழுத்து விடணும். டாட் சென்டரில் வச்சு நம்ம இழுத்து விட்டால் தான் டிசைன்ஸ் வந்து கரெக்டாக வரும். இப்போது இந்த டிசைன்ஸ் பார்த்துட்டோமா? இந்த ஒரு டிசைன்ஸ்லேயே நம்ம 2-3 டிசைன்ஸ் கொண்டு வரலாம். இப்போ நான் இங்கே வந்து இந்த சென்டரில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் போகிறேன். ஸோ இது ஒரு டிசைன்ஸ். நம்ம இது இல்லை எனக்கு இந்த டாட், நம்ம சென்டரில் டாட் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு டிசைன்ஸ், இது ஒரு டிசைன்ஸ் இருக்குதுல. ஸோ நீங்கள் இதை தனித்தனியாக எனக்கு போட்டு கட்டுறதா வந்து காட்டலாம். இல்லை நீங்கள் வந்து இல்லை எனக்கு இந்த டிசைன்ஸ் வேணாம், நான் இது சிம்பிளாக உள்ள எதுவுமே கொடுக்காம நான் இந்த டிசைன்ஸ் ஒன்று பாட்டிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். செகண்ட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் ஒன் போகலாம். செகண்ட் ஒன் என்னென்னா டபுள் லைன். ஓகே, டபுள் லைன் போட்டோமா? இப்போ நான் எட்ஜஸ் கனெக்ட் பண்ணுறேன்.
இப்போ நம்ம டபுள் லைன் போட்டோம். டபுள் லைன் என்ன டிசைன்ஸ்லாம் கொண்டு வரான்னு பார்க்கலாம். இப்போது இந்த 4 கார்னர்லேயும் நான் டாட்ஸ் வைக்கிறேன். ஸோ இது வந்து டபுள் லைனில் நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ் கொண்டு வரலாம். இன்னும் இருக்குது. நான் இது பேசிக்கான டிசைன்ஸ், ஈஸி டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருக்கேன். அடுத்தது டபுள் லைனில் ஃபில்லிங்ஸோட நம்ம அடுத்த டிசைன்ஸ் பார்க்கலாம். திக் லைன் டிசைன்ஸ். இப்போது நம்ம வந்து டிக்லைன்ஸ் எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு பேசிக் கிளாஸ்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ப்ரெஷர், இந்த டபுள் லைனில் நம்ம ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தோம்னா இது ஃபில் ஆயிரும். இந்த லைன் எல்லாமே திக் லைன் ஆக்கிட்டோம். இதில் எப்படி டிசைன்ஸ் கொடுக்குறதுன்ட்டு பார்க்கலாம். ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு கர்வ் மாதிரி, லைட் கர்வ். இது ஒரு டிசைன்ஸ். அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இது ஒரு டிசைன்ஸ். நீங்கள் இது மொத்தமாக போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை தனித்தனியாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் தனித்தனியாக போட்டு பார்க்குறதா பெட்டர். ஸோ இது ஒரு டிசைன்ஸ், இது ஒரு டிசைன்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து 4th ஒன் பார்க்கலாம். நம்ம டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பாக்ஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும். இந்த லைன்ஸில் ஃபுல்லாக ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ நான் இந்த சைடு ஹம்ஸ் ஃபில் பண்ணுறேன்.
இந்த ஹம்ஸ் லைன் கிரிட்குள்ளே அடுத்து நம்ம ஸ்பைரல் டிசைன்ஸ் போட போகிறோம். ஸ்பைரல் ஹம்ஸ் டிசைன்ஸ் டாட், இந்த ஸ்பைரலில் நீங்கள் ஒரு டாட் வச்சு ஒரு டியர் ட்ராப்ஸ் அது போட்டாலும் ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த ஸ்பைரலில் இப்படி ஹம்ஸ் போட்டு ஒரு டாட் வச்சு டியர் ட்ராப்ஸ் போட்டாலும் ஓகே. நான் இப்போ உங்களுக்கு ரெண்டுமே போட்டு காட்டுறேன். இந்த பாக்ஸ் சைஸ்க்குள்ளே ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்பைரல் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் கிரிட் அண்ட் செக்ஸ் வந்து ஒழுங்காக நம்மளால் போட முடியும். இந்த 4th ஒன் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டிசைன்ஸ் பார்க்கலாம். 5th ஒனில் அதே மாதிரி எல்லா கேப் விட்டு நான் இவ்வளோ பெரிய பாக்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா இதுக்குள்ளே வர டிசைன்ஸ் நான் இது ஃபுல்லாமே லீவ்ஸ், பேசிக் லீவ்ஸ் வரைய போகிறேன். இப்போது நீங்கள் வந்து இந்த டிசைன்ஸ் வந்து எனக்கு லீஃபோட போதும், லீஃபோட முடிச்சுக்கிறேனாலும் முடிச்சுக்கலாம். இல்லை இந்த கேப் எனக்கு ஃபில் பண்ணணும் அப்படின்னா டாட் வச்சுக்கலாம். இப்போ 6th ஒன் பார்க்கலாம். 3 லைன்ஸ் போடுறேன்.
நான் இந்த ட்ரிபிள் லைன் போட்டு இவ்வளோ பாக்ஸில் கேப் விட்டுருக்கேன் அப்படின்னா நான் இதில் ஒரு டயக்ராம் வரைய போகிறேன். ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஃப்ளார் உள்ளே வரைஞ்சி ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம். எது வேணால் வரைக்கலாம். நான் வந்து லோட்டஸ் வரைய போகிறேன். நான் 2 petals தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது லைன்ஸ் கம்மியாக இருக்கனால இப்போ அதை ஃபில் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃப்ளார் குட்டியாக வரைஞ்சனால நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்தனால ஃப்ளார் குட்டியாக வந்துருச்சா. ஸோ நம்ம எப்போயுமே ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது பெருசாக தான் உள்ளே ட்ரா பண்ணணும். இப்போ நான் அதில் பெருசாக லோட்டஸ் ட்ரா பண்ணுறேன். பண்ணிவிட்டு பெட்டல்ஸ் வரைகிறேன். அதனால் இதுக்குள்ளே ஃபுல் லோட்டஸ் வரைய முடியாதனால நான் ஹாஃப்லேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா. இதை விட இது பெருசாக எடுத்துக்காட்டுதா. இப்போ சைடில் முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஹாஃப் லோட்டஸ் மட்டும் வரையலாம். சேம் அதே மாதிரி. இங்கே பாதி இருக்கணும். நம்ம கீழ் பார்ட் மட்டும் வரைஞ்சிட்டு லோட்டஸ் எப்படி கனெக்ட் ஆகுமோ அதோட கனெக்ட். ஸோ இதுதான் வந்துட்டு லாங் பார்டர் ஃபில்லிங்ஸ். நம்ம உள்ளுக்குள்ளே ஏதாவது நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம உள்ளே இருக்க டயக்ராம் வந்து பெருசாக போட்டால் மட்டும்தான் ஃபில்லிங்ஸ் கொடுக்கும் போது டயக்ராம் தனியாக எடுத்துக்காட்டும். ஓகேவா. நம்ம இன்றைக்கி சிக்ஸ் அண்ட் கிரிட்டில் 6 டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். Day 9ல் சிக்ஸ் அண்ட் கிரிட்டில் நம்ம வந்து ஒரு 6 டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கேட்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுவேன். தேங்க்யூ.